யாருமே உதவிக்கு இல்லையா? தந்தையும் கிடையாது, தாயும் கிடையாது, உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை ஐயா. அண்ணன் தம்பி உதவியும் யாருமே இல்லையா. அதனால நானேதான் எடுத்து வந்தேன் ஐயா. எரிந்து கொண்டிருப்பது என்னுடைய பிள்ளை ஐயா. நீ சொல்றத பார்க்கும்போது உன் கதையை கேட்டா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா இந்த காட்டுக்குள்ள என்ன பழக்கம் தெரியுமா? எந்த ஒரு பிணத்தை எரிக்கணும்னாலும் என்கிட்ட வந்து சொல்லி எனக்கு கொடுக்கக்கூடிய பணங்கள், அதாவது கொள்ளி மணி துண்டு, ஒதுங்கால் பணம், வாக்கிரிசி, இந்த மூளையை கொடுத்துதான் பணங்களை எரிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நீ ஒன்னே தராம பிள்ளைய கொண்டு எரிக்காம அது என்னவா நியாயம்? எதுவுமே கிடையாது. என்னுடைய முதலாளி இருக்காரே அவருக்கு வீரமாகி பொருட்கள் எதுவுமே என்னுடைய கையிலே இல்லை ஐயா. நான் என்னையா செய்வது? இந்த இடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? ஆமா என்று சொல்லி உடம்புகின்றால் இந்த பெண்கொடியானவன் ஏறிட்டு பார்த்தார் இந்த ஹரிச்சந்திரன். ஆமா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லியிருந்தாயே. தனியாக வந்திருக்கின்றாளா? அப்படி ஒரு நெருப்பு கம்பை எடுத்து அப்படி ஏறிட்டு வைத்து முகத்தை ஏறிட்டு பார்க்கின்றார். பார்க்கும் போது இவருக்கு அதிர்ச்சி தர முடியாது. ஒண்ணு பொருட்கள் எதுவுமே இல்லை என்று சொல்றான். கழுத்துல மாங்கல்யம் வந்திருக்கின்றார். கோபத்தோட வார்த்தார் இந்த ஹரிச்சந்திரன் ஆகப்பட்டவர். அடியே கல்லை இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா? என் வெண்ணே மன்னனது இல்லை என்றால் மாங்கல்யம் ஏதுவடி மனைவியதை அறியாமல் மன்னனவன் ஓடமிட்டான். நெருப்பெடுத்து ஏறிட்டு வைத்து முகத்தை பார்க்கிறார். பார்க்கும் போது கழுத்துல திருங்காலியும் செகுதிலும் கொஞ்சிட்டு இருக்கு. பார்த்தால் கோபதாக முடியாது. அடியே கல்வி பெண்ணை கல்யாணம் முடிச்சு மண்ணோடி இல்லைன்னு சொல்லி இருந்த அருகில் இல்லைன்னு தான் சொன்னான். ஆனால் எதுவுமே பொன்பொருள் இல்லைன்னு சொல்லியடி கழுத்துல இருக்கிறதே திருமாங்கல்யம். சரடு எவ்வளவு பெருசா போட்டு வச்சிருக்கிறேன் ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறேன் என்று சொல்கின்றார் இந்த ஹரிச்சந்திரன். கேட்டவுடன் சந்திரமதி பெண்ணாளுக்கு மனம் ஒழுக்க முடியாமல் அழுகிறார். அப்படியானால் நம் கழுத்தில் இருக்கிற திருமாங்கல்யமானது இந்த சுடுகுடியனுக்கு தெரிந்து விட்டதா? அப்படி புலையனுக்கு நமது கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கல்யம் எப்படி தெரிந்தது? அப்படி தெரிகிறது என்று சொன்னால் ஒன்று நாம் கற்பழிந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக என்றால் நம்முடைய மன்னனாகி ஹரிச்சந்திரனுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தானே திருமாங்கல்யம் வெளியாகிவிடும். ஆனால் இங்கே சுடுகாட்டிலே சுடுகுடியன் வேலை செய்யக்கூடிய இவனுக்கு தெரிந்து விட்டதே. ஐயோ ஈஸ்வரா மகாதேவா ஏழையாண்டி சடையரனே, இதற்கும் இன்னும் எத்தனைப்பட்ட சோதனையை நீர் எனக்கு கொடுக்க போகின்றார் என்று அழுது உழம்புகின்றாள் இந்த பெண்ணானவள். பார்த்தே காதலை கேட்டார் இங்கே ஹரிச்சந்திர மன்னன். என்ன மன்னனுடைய கண்ணிற்கு மட்டும் தெரியுமா? அப்படியானால் பெண் கழுத்தலுக்கு திருமாங்கல்யம் நமது மனைவி சந்திரமதி கழுத்தலுக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும். அவள் சந்திரமதியாக இருக்குமா என்று வந்து பார்க்க வேண்டாமா என்று மறுபடியும் அந்த அப்படியே நெருப்புல எடுத்து பார்க்கிறான். சந்திரமதி கண்ணில் கண்டா. சந்திரமதி நீதான் இந்த இடத்தில் வந்திருப்பதா? ஐயோ மகன் மகன் என்று சொன்னாய். அப்ப இது மகன் நமது லோகிதாசன் தானா? நமது பிள்ளை லோகிதாசன் தான் இறந்திருக்கிறார் ஐயா. ஐயோ நம்முடைய மைந்தன் மரணமாகி விட்டானா? நீங்கள் இந்த புலையராக இருந்து கொண்டிருக்கின்றீர்களே, இதுதான் உங்களுடைய தொழிலா? ஐயோ சுவாமி, இறைவன் நம்மளை இப்படி படைத்து விட்டாரே. ஆண்டு வந்தக்கூடிய நீங்கள் செங்கோல் பிடித்து வரக்கூடிய உங்கள் கையிலே சுடுகோலை தாங்கி இருக்கின்றீர்களே, கிரீடங்கள் சுமந்து அயோத்தியை ஆண்டு வருவீரே, பெருவட்ட தலையிலே தகப்பாய் அடைந்திருக்கின்றீர்களே. சுவாமி, உங்கள் அழகை பார்க்கும் போது இதுவே எனக்கு பெரிய கொடுமையாக இருக்கின்றதே சுவாமி. கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே அம்மா. இறைவன் கிட்டபடி இதுதான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டும். அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் பெண்ணி. சந்திரமதி அழாதே அம்மா என்று அவளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு இந்த மன்னன் பார்க்கின்றார். எப்படி இவர் கொடை கூடி பொருள் கொடுக்கணுங்களா? அம்மா குடிவா
கொடுக்காம எரிக்க முடியாது. பெண்ணே சந்திரமதி, என்னைக்கா இன்றைக்கும் நாம் இவ்வளவு ஆண்டு காலமும் வாழ்ந்து வந்து விட்டோம், சத்தியம் தவறாமல். கண்டிப்பாக அதனால நம்முடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அப்படியே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் அஞ்சனி. அதனால் பெண்ணே, என்னுடைய தலைவர் வீரவாகு முறையில் எனக்கு கட்டளையிட்டது எப்படி தெரியுமா? அப்படிங்கய்யா. நீ போய் மையான கரையில் சுடுகோலா வேலை செய்கின்ற போது சரி. அந்த சுடுகுலையனாக செய்யக்கூடிய வேலைக்கு ஆமா. ஊதியம் எப்படி வாங்க வேண்டும்? எப்படிங்கய்யா? ஒரு பணமும் வாழ்படி வாக்கரிசியும் ஆமா. ஒரு மலை துண்டும் வாங்கணும்னு சொல்லி இருந்தார் அம்மா. சரி ஐயா. அதனால நமது பிள்ளை என்று கூட நாம் நினைத்து பார்க்க கூடாது அம்மா. ஆமா. இதை சமயமே நான் காலகன் அந்த வீரவாகு முறையினருக்கு சரி. கொடுக்க வேண்டிய ஊதியம் நாம் கொடுத்தாக வேண்டும். கண்டிப்பா. அதனால நீ சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறாய் கால்கண்டையில், அமைச்சா அவருடைய மனையிலே சென்று அவர்கிட்ட வாங்கி கொண்டு வாமா. அப்படியே ஆகட்டும் அஞ்சனை என்று சொல்லி இந்த மாவடி பருவகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படியாகவே மன்னன் வார்த்தையை காதலை கேட்டு இந்த பெண்கொடியானவள் ஆமாப்பா அந்த இடம்